الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد استهزئ برسل من قبلك فأمليت للذين كفروا ثم أخذتهم فكيف كان عقاب ولقد استهزئ برسل من قبلك நபியே உமக்கு முன்புள்ள எல்லா தூதர்களையும் அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள். ஃபஅம்லைது லில்லதீன கஃபரு, அவ்வாறு கேலி கிண்டல் செய்த அந்த காஃபிர்களுக்கு நாம் அவகாசம் வழங்கினோம். சும்ம அகதத்துஹும், பிறகு அவர்கள் நாம் பிடித்து விட்டோம். ஃபகைஃப கான இகாப், நம்முடைய தண்டனை எவ்வாறு இருக்கின்றது என்று 13வது அத்தியாயத்துடைய 32வது இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதற்கு முன்புள்ள அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது குர்ஆனின் மூலியமாக பொதுவாக இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தின் மூலியமாக பல்வேறு அற்புதங்களை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அதுபோன்று இந்த குர்ஆனை கொண்டு இந்த மலையை நீ பிளந்தாலும் சரி, அல்லது இறந்தவர்களை உயிர்ப்பித்தாலும் சரி, அல்லது இந்த பூமியை துண்டு துண்டாக ஆக்கினாலும் சரி, இவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஆறுதலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த துன்பம், மனவேதனைக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை எல்லாம் இங்கு சொல்லுகின்றான். இது போன்றுதான் இதற்கு முன்புள்ள இறை தூதர்கள் எல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கேலி கிண்டல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அறிவான கருத்துக்களை நீங்கள் சொன்னால் அதை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்தோம். எந்த ஒரு மனிதனையும் நான் என்ன செய்வதில்லை, உடனே தண்டிப்பது கிடையாது. ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்று சொன்னால் அந்த தவறை பல்வேறு காலகட்டங்களாக விட்டு கொண்டே இருப்பான். அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்போம். அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டப்படும் வரைக்கும் கொடுப்போம். சில தவறுகளை பார்க்கின்றோம். பெரிய ரவுடியாக இருப்பார், அந்த சென்னை மாநகரத்துடைய மிகப்பெரிய ரவுடியாக இருப்பார். கொஞ்ச காலத்துக்கு அவனுடைய திருட்டு, அவனுடைய கொலை, அவனுடைய வழிப்பறி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா திடீரென்றும் மாட்டுவார். என்ன யாரும் காவல்துறையில மாட்ட மாட்டேன், அவங்களுடைய எதிரியே இன்னொருத்த என்ன செய்ய போட்டு தள்ளிடுவேன். மும்பையில் நடந்தாலும் சரி, எந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அக்கிரமத்துக்கு ஒரு அளவுகோல் தான், ஒரு கால அவகாசத்தை. ஏன் நல்லா உடனே பிடிப்பதில்லை, அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக, அவன் அதன் மூலியமாக அந்த தவறை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யணும், அவனுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். இதுதான் நம்முடைய நடைமுறை. சுன்னத்தல்லாஹ் இல்லத்தி கது ஹலத்து மின் கபல், இதற்கு முன்பு இப்படித்தான் நம்முடைய வழிமுறையை வைத்திருக்கின்றோம். யாரும் எவரையும் தவறு செய்த உடனேயே, தப்பு செய்த உடனே நாம் என்ன செய்ய மாட்டோம், தண்டிக்க மாட்டோம். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். அதுதான் அல்லாஹ்வுடைய நடைமுறையும் அதுதான். அப்ப அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொல்கின்றான், நபியே இவர்களுக்கு நீ என்ன விதமான அற்புதங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும், சந்திரனை பிளந்து காட்டினார்கள், இதற்கு மேல் வேற என்ன அற்புதம் வேணும்? சந்திரனை பிளந்து காட்டுகின்றார்கள், ஈமான் கொள்ளவில்லை. அப்ப என்னதான் நீ இந்த குர்ஆனின் மூலியமாக இந்த மக்களுக்கு நீ அற்புதத்தை நிகழ்த்தினாலும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதனால் உடனே நாம் தண்டித்து விட மாட்டோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும் வேதனையை செய்து கொடுத்தார்கள். ஒட்டகத்துடைய மலக்குடலை தூக்கி என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அவருடைய உடலை தூக்கி போட்டார்கள். அந்த நாத்தம் தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, அவங்களால் சஜிதாவிலிருந்து எந்திரிக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் பல பேருக்கு மத்தியிலே அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அபூஜஹல் செய்த திட்டம் அது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், இறைவா தம்ரி இலை, இந்த காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றேன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் பிடிச்சானா, 10 வருஷம் கழிச்சு எங்க பிடிக்கிறேன், பத்ர் போர்க்களத்துல பிடிச்சேன். பத்ர் போர்க்களத்துல பிடிச்சு எல்லாத்தையும் தலைவர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு அல்லாஹ் அழிச்சுட்டான். அப்ப அந்த மாதிரி உடனே அல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறை என்னவென்றால், தவறு செய்தால் அது நம்ம அல்லாஹ் விட்டுட்டேன், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரிலே சொல்லுகின்றார்கள், 4686வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இன்னல்லாஹ லயும்லி லில்லாலிமி, அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். அநியாயக்காரர்களுக்கு தப்பு செய்யறவனுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டிருப்பான். எது வரைக்கும் ஹத்தா இதா அஹதஹு,
அவனை பிடிக்கும் வரைக்கும் அவகாசம் கொடுப்பான். 1 நாள் 2 நாள், ஓராண்டு, ஈராண்டு, 10 ஆண்டு, 15 ஆண்டு, 25 ஆண்டுகள் கூட என்ன செய்வான்? அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். சும்ம இதா அகதஹு, அவன் பிடித்து விட்டான், லம் யுஃப்லித்துஹு, அதற்கடுத்து அந்த பிடி சாதாரணமாக இருக்காது, விடவே மாட்டான். சனஸ்தஜிருஹு மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் அவர்கள் நாம் என்ன செய்வோம்? தண்டிப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதிக்காட்ட சும்ம கரஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புக இதா அகதல் குரா வஹிய லாலிமத்துன், எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை என்ன செய்வான்? அல்லாஹ் பிடிப்பான். இன் அகதஹு அலீமுன் ஷதீத், இன் அகதஹு அலீமுன் ஷதீத், அவனுடைய பிடி எப்படி இருக்கும்? கடுமையான பிடியாக இருக்கும். ஆகையினால் நபியே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், உங்களுடைய கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன செய்கின்றான்? ஆறுதலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, பிறகு இந்த மனிதர்கள் செய்கின்ற இந்த இதெல்லாம் அறிவில்லாமல் செய்கின்றார்களா என்றால் எல்லாம் சிந்திச்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, வேணுமென்றே செய்வார்கள் என்ற ஒரு செய்தியை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குறிப்பிடுகின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ